வாழ்க்கையின் எல்லாமே மரணத்திற்கான ஆயத்தமே என கூறப்படுகிறது. தாவீது கூறியுள்ளார், மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்துமாவை பாதாள வல்லடைக்கு விலக்கி விடுகிறவன் யார் என்று சங்கீதம் 89:48 கூறியுள்ளார். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கபடியே என்று எபிரேயர் 9:27 கூறுகிறது. வாழ்க்கையின் நடுவே நமது அனைத்து அலுவல்களிலும் மரணத்தை காண்கின்றோம். ஆம்புலன்ஸ் வண்டியின் ஓலம், சவக்கிடங்கின் பெயர் பலகை, நாம் அடிக்கடி கடந்து செல்லும் கல்லறை தோட்டங்கள், போக்குவரத்து நெரிசலின் நடுவே செல்லும் சவ ஊர்வலம். நம்மில் ஒருவருக்கும் அது எந்த நொடியில் வருகிறது என சரியாக தெரியாது. ஆனால் அது எந்நேரத்திலும் நமக்கு வரும் என்பதை அறிந்துள்ளோம். மனுகுலம் எல்லாமே மரண வரிசையில்தான் உள்ளது. நாம் எப்படி என்று மரிக்கின்றோம் என்பது முக்கியமான காரியமல்ல. மரணத்திற்கு பின் நாம் எங்கு போகின்றோம் என்பதே காரியம். இருதய வியாதிகள் நமது மக்களில் அநேகரை அவர்களது வாழ்வின் உச்சக்கட்டத்தில் வெட்டி சாய்க்கின்றது. கேன்சர் இன்னமும் ஆயிரக்கணக்கானோரின் சரீரங்களில் வேதனைகளை ஏற்படுத்துகின்றது. இரத்த குறைபாடுகள் உள்ளவர்களை மருத்துவ ஆய்வுகள் அதிகமாய் குறைத்தாலும் அதுவும் உயிர்களை பறிக்கின்றது. எய்ட்ஸ் தற்காலத்திய வியாதிகளாய் உள்ளன. அவைகள் உலகமெங்கும் பரவுகின்றதாகவும் எல்லா கண்டங்களிலும் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. 1900 ஆண்டிற்கு பின் வாழ்நாட்களின் சராசரி அளவு பெருகியிருந்தாலும் மரணம், விபத்து மற்றும் கொடூர சாவுகளின் எண்ணிக்கை எதுவாயிருந்தாலும் மரணத்தை குறித்த தவிர்க்க முடியாத உண்மை மாறவில்லை. அதுவே இப்பூமியில் நம் அனைவரது இறுதி அனுபவமாக உள்ளது. ஒரு குழந்தை பிறந்த நொடியில் தானே மரண செயலும் அதற்கெதிரான யுத்தமும் ஆரம்பிக்கின்றது. தாய் தனது குழந்தையை பாதுகாக்க பல வருடங்கள் கவனம் செலுத்துகிறாள். அவள் ஆகாரத்திலும் ஆடையிலும் சுற்றுப்புற சூழ்நிலைகளிலும் மருத்துவ பரிசோதனைகளிலும் தடுப்பு மருந்துகளிலும் கவனம் செலுத்துகிறாள். இவ்வளவு அன்பான பராமரிப்பு இருந்தும் அக்குழந்தை ஏற்கனவே மரிக்க ஆரம்பித்து விட்டது. பல் மருத்துவர் நமது பற்சிதைவை பரிசோதிப்பார். நமது மங்கும் பார்வையை முன்னேற்றமடைய செய்ய கண்ணாடிகள் தேவைப்படும். காலம் செல்ல செல்ல தோல் சுருக்கங்கள் விழும். நமது தோள்கள் தோய்ந்து நமது நடைகள் மெதுவானதாகவும் நிச்சயமற்றதாகவும் இருக்கும். நமது சக்தி குறையும் பொழுது எலும்புகளில் உலர்வு அதிகரிக்கும். நாம் அதை புரிந்து கொள்வதற்கு முன்னரே மரணத்திற்கு அருகாமையில் நெருங்க ஆரம்பித்திருப்போம். மருத்துவ வசதி மற்றும் இன்சூரன்ஸ் போன்றவைகள் நமக்கு அடியை தாங்க உதவும் தலையணிகளாக உள்ளன. ஆயுள் இன்சூரன்ஸ் நமது வாழ்வின் இறுதி செலவுகளை கடமைகளை நிறைவேற்ற வாங்கப்படுகின்றது. நாம் திடீரென நமது வாழ்க்கை மரணத்தோடு முடிவராத பெரும் யுத்தத்தில் இருப்பதை காண்கிறோம். நாம் எல்லாரும் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்களாக இன்னும் சிறிது அதிக தூரம் ஓடலாம், எதிரியை முந்தலாம் என்ற நம்பிக்கையோடு உள்ளோம். ஆனால் முடிவில் மரணம் எப்பொழுதும் வென்றுள்ளதையே அறிந்து கொள்கிறோம். நம்மை சுற்றியிருக்கும் செடிகளில், விலங்குகளில், அத்துடன் மனித பிறவிகளிலும் உள்ள தாராளமான ஜீவனை நம்மால் விவரிக்கவோ விளக்கவோ முடியாது. ஜீவனைப் போலவே மரணத்தின் பிரசன்னத்தை நாம் அறிந்திருந்தாலும் அதை விளக்க முடியாது. மரணத்தினுடைய முக்கியத்துவத்தை ஆராயவும் அல்லது பேசவும் சிறிதளவே விரும்புகிறோம். ஜீவன் வந்து ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது நாம் களிகூறுகிறோம். ஆனால் ஜீவன் பிரிந்து மனிதன் மரிக்கும் பொழுது நாம் அந்த சிந்தனைகளை எளிதில் மறக்கவே விரும்புகிறோம். இன்று பூமியெங்கும் ஏறக்குறைய 3 பில்லியன் மக்கள் வாழ்கிறார்கள். நூற்றாண்டுகளில் அவர்களில் ஏறக்குறைய எல்லாருமே மாண்டு போவார்கள். அவர்களது சரீரம் உணர்வற்றிருக்கும். ஆனால் அவர்களது ஆத்துமாக்களை பற்றி என்ன? இங்கேதான் ரகசியம் உள்ளது. மனிதன் மரிக்கும் பொழுது அவனிடத்தில் என்ன குறைந்துள்ளது? அந்த குறைபாடுள்ள பொருள் எங்கே செல்கின்றது? கிறிஸ்து வந்தபொழுது அவர் மரணத்திற்கு ஒரு புதிய அணுகுமுறையை கொடுத்தார். மனிதன் மரணத்தை எப்பொழுதும் தனது சத்துருவாகவே கண்டுள்ளான். ஆனால் இயேசு கூறியது, அவர் தாமே மரணத்தை ஜெயித்து வெற்றி சிறந்து அதன் கூர்மையை வேரை அளித்துள்ளதாக குறிப்பிடுகிறார். கர்த்தராகிய இயேசு சரீரத்தின் மரணத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம், ஆனால் ஆத்துமாவின் நித்திய மரணத்தை பற்றி நீங்கள் கரிசனை உள்ளவர்களாய் இருங்கள் என்று கூறினார். வேதாகமம் உண்மையில் 2 மரணங்கள் இருப்பதாக கூறுகின்றது. ஒன்று சரீர மரணம், மற்றொன்று நித்திய மரணம். இயேசு நாம் முதலாம் மரணத்தை விட அதிகம் 2ஆம் மரணத்தை பற்றி பயமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என எச்சரித்துள்ளார். அவர் 2ஆம் மரணத்தை தேவனிடத்திலிருந்து நித்தியமாய் பிரிக்கப்பட்டுள்ள நரகம் என குறிப்பிடுகிறார்.
டி.எல். மூடி அவர்கள் தனது மரண படுக்கையில் இப்படியாய் கூறினார்: "இது எனது வெற்றி, இது எனக்கு முடிசூட்டும் விழா நாள், அது மகிமையானது" என்றார். வேதாகமம் உங்களது ஆத்துமா அழிவில்லாத ஒன்று என்று போதிக்கின்றது. உங்கள் ஆத்துமா நித்தியமானதாகவும் என்றென்றும் வாழக்கூடியதாகவும் உள்ளது. உங்கள் மனப்பக்குவம், ஆழ்தத்துவம் ஆகிய உங்களுக்குள் இருக்கும் ஒன்று ஒரு நாளும் மரிப்பதில்லை. வேதாகமம் நமது ஆத்துமா இரண்டு இடங்களில், ஒன்றில் பரலோகம் அல்லது நரகத்தில் என்றென்றுமாய் வாழும் என போதிக்கின்றது. நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் அல்லாத பட்சத்தில், நீங்கள் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை கொண்டிராவிட்டால், வேதாகமம் உங்கள் ஆத்துமா மரணத்திற்கு பின்பு இயேசு குறிப்பிட்ட பாதாளம் என்னும் இடத்தில் உடனே தானே செல்கின்றது. அங்கே நீங்கள் தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்காக காத்து கொண்டிருப்பீர்கள் என போதிக்கின்றது. நரகத்தை பற்றிய உண்மைகள் அவ்வளவாய் இனிமையானதாய் இருக்காது என்பதை அறிந்திருக்கிறேன். அது அவ்வளவாய் பிரசித்தமில்லாத, தர்க்கம் நிறைந்த, தவறாய் புரிந்து கொள்ளப்பட்ட ஒன்றாகும். அமெரிக்காவில் மாணவர்கள் மத்தியில் நடத்தப்படுகின்ற கலந்தாலோசனைகளில் என்னிடம் அதிகமாய் கேட்கப்படும் கேள்வி, நரகம் என்றால் என்ன? நரகத்தில் அக்கினி உள்ளதா? அத்துடன் இன்னும் இதை போன்ற கேள்விகளும் கேட்கப்படுகின்றன. சிலர் தேவன் அன்பின் தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் யாரையும் நரகத்திற்கு அனுப்ப மாட்டார் என்றும், எல்லாரும் இரட்சிக்கப்படுவார்கள் எனவும் போதிக்கின்றனர். அவர்கள் நித்தியம், என்றென்றுமான என்ற வார்த்தைகள் முடிவில்லாததை குறிப்பது என்பதை விசுவாசிக்க மறுக்கின்றனர். இன்னும் சிலர் மரணத்திற்கு பின்பு இரட்சிப்புக்கான வாய்ப்பு உள்ளதென்றும், தேவன் இரண்டாவது வாய்ப்பையும் தருவார் எனவும் போதிக்கின்றனர். இதுவும் உண்மையில்லாததே. காரணம், வேதாகமம் இருக்கும் ஆதாரம் ஒன்றும் தரவில்லை. பதிலாக வேதாகமம் தொடர்ந்து எச்சரிப்பது என்னவென்றால், இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். வேதாகமத்தில் உள்ள அநேக வேத பகுதிகள் கிறிஸ்துவை கர்த்தராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் நரகம் உண்டென்பதை போதிக்கின்றது. மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடறல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று மத்தேயு 13 சொல்லப்பட்டுள்ளது. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று மத்தேயு 25 கூறப்பட்டுள்ளது. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான் என்று வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று வெளிப்படுத்தல் 21:8 கூறுகிறது. சிலர் இப்படியாக கூறுவதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் நரகத்தை விசுவாசிப்பதில்லை. என்னுடைய நம்பிக்கை மலை பிரசங்கமே. நல்லது, மலை பிரசங்கத்தின் ஒரு பகுதியை இப்பொழுது காண்போம். உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும் என்று மத்தேயு 5 கூறியுள்ளார். இங்கே நரகத்தை பற்றிய தெளிவான உபதேசத்தை நாம் பெற்றுள்ளோம். இயேசு நரகத்தை பற்றிய உண்மைகளையும் சம்பவங்களையும் விளக்கங்களையும் நமக்கு தந்து, அதன் மூலம் மனிதரை காலங்காலமாக உள்ள பாவம் நிறைந்த வாழ்க்கையையும் பூமியில் காணப்படும் மாய்மாலமான வாழ்க்கையையும் எச்சரித்துள்ளார். பொல்லாத மனிதர்கள் பூமியிலே குறிப்பிட்ட நரகத்தை அனுபவிப்பார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. வேதம் கூறுகின்றது, உங்கள் பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். வேதம் இவ்வாறு சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அன்பான தேவன் மனிதனை நரகத்திற்கு அனுப்புவாரோ? பதில் ஆம். காரணம், அவர் நீதியுள்ளவராக இருப்பதினாலே ஆகும். ஆனால் அவர் அவனை விருப்பத்துடன் அனுப்பவில்லை. மனிதன் தேவனுடைய இரட்சிப்பின் வழியை புறக்கணிப்பதன் மூலம் தன்னைத்தானே தீர்ப்புக்கு உட்படுத்துகிறான்.
தேவன் தமது அளவற்ற அன்பினாலும் இரக்கத்தினாலும் மனிதர்களுக்கும் பெண்களுக்கும் தப்பிச்செல்ல ஒரு வழியை, ஒரு இரட்சிப்பின் வழியை, மேன்மையான காரியங்களுக்கான எதிர்பார்ப்பை, நம்பிக்கையை தருகிறார். ஒருவேளை நான் வியாதிப்பட்டிருந்து மருத்துவரை அழைக்கும் பொழுது அவர் வந்து எனக்கு மருந்து சீட்டை கொடுப்பார். ஆனால் அதன் பின்பு நான் சிந்தித்து அவரது ஆலோசனையையும் மருந்தையும் தவிர்க்க முடிவெடுக்கிறேன். சில நாட்கள் கழித்து மறுபடியும் அவர் வரும்பொழுது எனது நிலைமை மிக மோசமடைந்திருப்பதாக காண்கிறார். நான் மருத்துவரை குறை கூறவும் அவரே அதற்கு பொறுப்பானவர் என்றும் கூற முடியுமா? அவர் மருந்து சீட்டை கொடுத்தார், அவர் பரிகாரத்தை கூறியிருந்தார், ஆனால் நானே அதை மறுத்தேன். அதேபோல தேவன் மனித இனத்தின் நோய்களுக்கான பரிகாரத்தை தந்துள்ளார். பரிகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கொள்ளும் தனிப்பட்ட விசுவாசமும் அர்ப்பணித்தலும் ஆகும். தீர்வு என்பது நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். அதை குறித்து இன்னொரு அத்தியாயத்தில் நாம் கவனிக்கலாம். அதை நாம் துணிகரமாய் மறுத்தால் நாம் அதன் விளைவுகளை சந்திக்க வேண்டியதாய் இருக்கும். மேலும் நாம் தேவனை குறை கூற முடியாது. நாம் பரிகாரத்தை மறுத்தால் அது தேவனுடைய தவறா? முக்கியமாக நரகம் என்பது தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டுள்ள ஒரு நிலையாகும். மனிதன் மரணத்தை தவிர மற்ற எல்லாவற்றிற்கும் ஆயத்தமாவது ஒரு வித்தியாசமானதாகும். நாம் கல்விக்காக ஆயத்தப்படுகிறோம், நாம் நமது தொழிலுக்காக, வேலை வாய்ப்புக்காக ஆயத்தப்படுகிறோம், நாம் நமது திருமணத்திற்காக ஆயத்தப்படுகிறோம், நாம் நமது முதிர் வயதுக்காக ஆயத்தப்படுகிறோம், நாம் மறிக்க வேண்டிய அந்த தருணத்தை தவிர மற்ற எல்லாவற்றிற்காகவும் ஆயத்தப்படுகிறோம். இருந்தும் வேதாகமம் கூறுவது நம் எல்லாருக்கும் ஒரே தரம் மரிப்பது நியமிக்கப்பட்டுள்ளது. மரணம் எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டுள்ளது. எப்பொழுது சம்பவிக்கும் என்ற நேர வித்தியாசமே காரியமாய் இருக்கிறது. மரணத்தை எந்த மனிதனும் தவிர்க்கவோ மறுக்கவோ முடியாது. அவன் அதை ஒருமுறை வாழ்வில் கட்டாயம் சந்திக்க வேண்டும். தேவனை விட்டு பிரிந்து வாழ்ந்தால் சரீர பிரகாரமான மரணம் மாத்திரமே என்றால் நாம் அதிகம் பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் வேதாகமம் இரண்டாவது மரணம் இருக்கின்றது. அது நித்தியமாக தேவனை விட்டு முற்றிலும் பிரிப்பது என எச்சரிக்கிறது. இருந்தாலும் பிரகாசமான பகுதியும் ஒன்று உண்டு. வேதாகமம் பாவிக்கு நரகம் உண்டென்று எப்படி கூறுகிறதோ அதே போல புனிதருக்கு பரலோகமும் உண்டு என்று வாக்களிக்கின்றது. நீங்கள் ஒரு புதிய வீட்டிற்கு குடியேறப் போகிறீர்கள் என்றால் அந்த இடத்தின் சமுதாய சூழ்நிலைகளை எல்லாம் அறிய விரும்புவீர்கள். நீங்கள் வேறு ஒரு நகரத்திற்கு மாற்றலாகி செல்லப் போகிறீர்கள் என்றால் நீங்கள் அந்த நகரத்தின் அனைத்தையும், ரயில் வழிகள், தொழிற்சாலைகள், பொழுதுபோக்கு பூங்காக்கள், ஏரி, கல்வி நிலையங்கள் போன்றவற்றை அறிய விரும்புவீர்கள். நாம் நித்தியத்தை ஒரு இடத்தில் கழிக்கப் போவதால் நாம் அதை பற்றி சிலவற்றை அறிந்திருக்க வேண்டியதாய் இருக்கிறது. பரலோகத்தை பற்றிய செய்திகள் வேதாகமத்தில் அடங்கியுள்ளது. அதை பற்றி சிந்திப்பதும் அதை பற்றி பேசுவதும் நமது உரிமையாய் இருக்கிறது. பரலோகத்தை பற்றி பேசும்போது பூமி பழையதை உடுத்திக்கொள்ள ஆரம்பமாய் இருப்பதை ஒப்பிடலாம். நாம் எதிர்காலத்தை குறித்த எதிர்பார்ப்பில் நிச்சயித்திருக்கும்போது நமது பிரச்சனைகளும் துக்கங்களும் லேசானதைப் போல தோன்றும். இன்னும் ஒரு நிச்சயமான விதத்தில் கிறிஸ்தவனுக்கு பரலோகம் இங்கே பூமியில் உள்ளது. அவன் ஆத்துமாவில் சமாதானம், மனசாட்சியில் சமாதானம் மற்றும் தேவனோடு சமாதானத்தையும் கொண்டிருக்கிறான். பிரச்சனைகள் மற்றும் கடினங்களுக்கு நடுவே சூழ்நிலைகளை சார்ந்து அல்லாமல் அவனுக்கு உள்ளான சமாதானமும் சந்தோஷமும் இருக்கின்றது. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். பவுலும் பரலோகத்தை பற்றி நிச்சயமுள்ளவராயிருந்து இப்படி கூற முடிந்தது. நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அநேகர் கேட்கின்றனர், பரலோகம் எந்த இடத்தில் உள்ளது? வேதாகமத்தில் நமக்கு அதை பற்றி கூறப்படவில்லை. அது காரியமல்ல. பரலோகம் உள்ளது. கிறிஸ்து அங்கே நம்மை வரவேற்கும்படி காத்து கொண்டுள்ளார். நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், நாம் ஒருவரையொருவர் பரலோகத்தில் அறிந்திருப்போமா? வேதாகமம் அநேக இடங்களில் குறிப்பிடுவது அது நமக்கு முன்பு சென்றிருக்கக்கூடியவர்களோடு இணையும் மாபெரும் நிகழ்வாகும். அநேகர் கேட்கின்றனர், நல்லது, நாம் பரலோகத்தில் என்ன செய்வோம்? வெறுமனே உட்கார்ந்து வாழ்வின் ஆடம்பரங்களை அனுபவிப்போமா? இல்லை. வேதாகமம் நாம் தேவனை சேவிப்போம் என கூறுகின்றது. தேவனுக்காக நாம் செய்ய வேண்டிய வேலை உள்ளது. நமது எல்லாமும் தேவனை துதிக்கும். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது.
இப்பொழுது வேதாகமம் சரீரத்தை விட்டு பிரிந்திருப்பது என்பது கர்த்தரோடு இருப்பதாகும் என போதிக்கின்றது. ஒரு கிறிஸ்தவன் மரிக்கும் அதே நொடியில் தானே கிறிஸ்துவின் பிரசன்னத்துக்குள் செல்கின்றான். அங்கே அவனது ஆத்துமா உயிர்த்தெழுதலுக்காக ஆத்துமாவும் சரீரமும் திரும்ப சேரும்படியாக காத்திருக்கிறது. அநேகர் கேட்கின்றனர், எப்படி அழுகின தகனிக்கப்பட்ட சரீரங்கள் மறுபடியும் எழுப்பப்படும்? அதை தேவனே அறிந்திருக்கின்றார். ஆனால் அப்பொழுது நாம் பெற்றிருக்கும் சரீரம் கிறிஸ்துவின் சரீரத்தை போன்ற மகிமையுடைய சரீரமாக இருக்கும். அது ஒரு நித்திய சரீரமாயிருக்கும். அது கண்ணீரையும் இருதய வேதனைகளையும் பயங்கரத்தையும் வியாதியையும் பாடுகளையும் மரணத்தையும் சோர்வையும் கூட அறியாத சரீரமாயிருக்கும். அது ஒரு புதுப்பிக்கப்பட்ட சரீரமாக, ஆனால் அடையாளம் கண்டுகொள்ளத்தக்கதாக இருக்கும். ஃபீஸ்ட் ஆஃப் ஹெவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கமெண்ட் எழுத மறவாதீர்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமென்.